அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. குமரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வட மாவட்டங்களில் அதிக அளவில் வெயிலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல தென் மாவட்டத்தில் கடைகோடியில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அடுத்த 7 தினங்களுக்கான அந்த முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்கூட்டியே பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மழையினுடைய தாக்கம் தென் மாவட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று, அதாவது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசக்கூடிய அளவுல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இன்றும் நாளையும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் நாளை நமக்கு கனமழை பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பெல் என சொல்லக்கூடிய அளவுல பருவமழையுடைய முதல் காலகட்டத்திலேயே மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே வரக்கூடிய 5 மற்றும் 6 ஆகிய தேதிகள்ல தமிழ்நாட்டுல மழைக்கான வாய்ப்பு என்பது திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை என்றால் இருக்கும் என்பதனால வரக்கூடிய ஜூன் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகள்ல கன்னியாகுமரி, நீலகிரி, திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. மேலும் திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் வரக்கூடிய ஜூன் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை கனமழை என்ற அளவில் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது 7ஆம் தேதி நீடிப்பதாகவும், அதுவும் 7ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் மிக கனமழை என்ற அளவில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு வரக்கூடிய 8ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் எனவும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் கனமழை மிக கனமழை என்ற அளவில் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு எதிர்பார்ப்பதாக தங்களுடைய முன்னறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் சென்னையில பகல் நேரத்துடைய வெப்பம் அதிக அளவுல குறிப்பாக 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு வச்சு கொடுத்திருக்கிறாங்க. பகல் நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருப்பதனால மாலை அல்லது இரவு நேரங்களில் சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.